வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான நான்வெஜ் குழம்பு. டிஃப்ரெண்ட்டான இல்லை, ஏற்கனவே நம்ம தொக்கு மாதிரி செஞ்சுருக்கோம். அதிலே இப்போ குழம்பு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு குழம்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க 2 ஸ்பூனு. நான் ஒரு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயத்தில் இது செய்யலாம். சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பூண்டு பல் இருந்தால் நீங்கள் பூண்டு பல்லும் போட்டுக்கோங்க, நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1½ தக்காளி தான் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி கம்மியாக தான் இருக்கணும் இதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் வந்து வாய்வு இருக்கும். கண்டிப்பாக நம்ம இஞ்சியும் பூண்டு சேர்த்துக்கணும். அதனால் நீங்கள் முழு பூண்டு போட்டு செய்யலாம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது நல்லது. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. அப்புறம் நம்ம வீட்டு மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு இது சரியாக இருந்துச்சு. 1½ ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த மல்லித்தூள் வச்சு நான் எல்லா குழம்புமே செஞ்சிடலாம். ஏன்னா இதில் எல்லா பொருளும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறனால ரொம்ப இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். எல்லா குழம்புக்குமே ஈஸியாக நம்ம வச்சிடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடு. இந்த நெத்திலி கருவாடில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்காது, அதே மாதிரி வாசனையும் வராதுக்கு. அந்த கெட்ட ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லையா கருவாடுக்கு, அந்த ஸ்மெல்லெல்லாம் இதில் வரவே வராது. அதனால் இது உடம்புக்கும் ரொம்ப கேடு கிடையாது, நல்லது தான். ஒரு ஆள் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கருவாடு எடுத்துக்கலான்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நல்லா அந்த மசாலாவில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக புளி தெளிச்சிக்கோங்க. புளி டேஸ்ட்டு பிடிக்கும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எனக்கு இது சரியாக இருந்துச்சு. இப்போ நல்லா தண்ணி வச்சு அலசி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் 1 ஸ்பூன் வேர்க்கடலையும் 1 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ரொம்ப வேண்டாம், இல்லைன்னா வேர்க்கடலை ஸ்மெல்லு வரும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சதை உள்ளே கலந்து கொதிக்க விட்டுருக்கேன். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, இல்லைனா வேர்க்கடலை ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாகிடும். லைட்டாக கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கோங்க. வழக்கம் போல் கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.